பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்க வாசகர் சிவபெருமானின் திருவிளையாடல்களை தொடர்ந்து பாடுகிறார். மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அப்படின்னு பாடுறார். மொக்கணி அப்படின்னா குதிரைக்கு கொள்ளு கட்டும் பை, கொள்ளுக்கட்டு வச்சு ஒரு பையில் நிறச்சி வைப்பாங்க. அந்த பைக்கு பேர் மொக்கணி. தழல் அப்படின்னா நெருப்பு, அக்னி. மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி. மேனின்னா நமக்கு தெரியும், உடம்பு, அழகான மேனி, உருவம். சொக்கது அப்படின்னா அழகு, அழகாக ஆக்கி காட்டுறது சொக்கது. தொன்மையும் அப்படின்னா பழமையும். இப்போது இது என்ன வரலாறுங்கிறத நம்ம பார்க்கலாம். கோட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவபூஜை செய்கிற ஒரு வணிகர் இருந்தார். சிவனின் அடியார் அவர். அவருடைய அன்றாட பழக்கம் என்னென்னா, காலையில் எழுந்து போய் நீராடிட்டு வந்து சிவபூஜை செய்து அதன் பிறகு தான் அவர் உணவு உண்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வணிக தொழிலை ஆரம்பிப்பார். இப்படி இவர் ஒரு சிவபக்தர் அப்படிங்கிறது அந்த குடும்பத்திலையும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை இந்த வணிகருடைய மைத்துனன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கார். அவருக்கு தன்னுடைய இந்த வணிகர்கிட்டைய உறவினர் தானே, அவரோட மைத்துனர் தானே இவர், கொஞ்சம் பரிகாசம் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் குறும்புக்காரத்தனமாக பண்ணி பார்க்கலான்னு விளையாடலான்னு நினச்சிருக்கார். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வணிகரை ஏமாத்துறதுக்காக இந்த மொக்கணி இருக்கு இல்லையா, குதிரைக்கு கொள்ளு கட்டுற பை, அந்த பையை எடுத்து அது ஃபுல்லாக மணலை கொட்டிட்டார். மணலை கொட்டி ஒரு இருட்டான அறையில் நட்டு வச்சிட்டாராம். நட்டு வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கார். அந்த பார்க்குறதுக்கு அது எப்படி இருந்ததுன்னா சிவலிங்கம் மாதிரி இருந்துதான். அந்த மணலை கொட்டி அந்த மாதிரி ஒரு டிசைனில் அவர் சிவலிங்கம் மாதிரி வச்சு அதுக்கு மாலை வேற வச்சு போட்டுட்டார். அது இருட்டான ஒரு அறையாக இருக்குது. வாணிகன் என்ன பண்ணார், குளிச்சுட்டு வந்துட்டார். பார்த்தா அவருக்கு சிவலிங்கம் மாதிரியே தெரியுது. உடனே சிவபெருமானே அப்படின்னு பக்தியாக அழகாக அவர் ஒரு கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட போகிறார். அப்போ தான் ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே வராரு இந்த வணிகனுடைய மைத்துனர். என்ன நல்லா ஏமாந்துட்டிங்களா, எதுக்கு பூஜை பண்ணீங்க தெரியுமா, இதோ பாருங்க கொள்ளுப்பை அப்படின்னு அப்படி தூக்க வராராம். அங்கே பார்த்தா சாட்சாத் சிவபெருமானே இருக்காராம். சிவலிங்கமே அங்கே இருக்கான். அதை பார்த்தோன்னே அப்படியே அவரே ஸ்டன் ஆயிட்டாராம். அதாவது சொக்கது அப்படின்னா உண்மையானது. நீ ஏதோ விளையாட்டாக அங்கே வச்ச மணலை கொட்டி, ஆனால் அது என்ன ஆயிடுத்து, உண்மையான லிங்கமாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் சொக்க தங்கம் போல் இருந்துதான் அந்த சிவலிங்கம். ஏன்னா அது உண்மை இல்லையா, அதனால் அழகாக இருந்துதான். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரைக்கு கொள்ளுப்பையை வைத்தார் இல்லையா அவர், ஆனால் அந்த கொள்ளுப்பையில் உள்ள மணல் எப்படி மாறிப்போச்சு, நிஜ சிவலிங்கமாக மாறிடுது. ஏன் அப்படின்னா அந்த வணிகருடைய பக்தி உண்மையானது. அவருக்கு அது தெரியாது இல்லையா, அவர் சிவன்னு நினச்சி தானே கும்பிட்டாரு. அதனால இந்த ஏமாத்தினவர் அவர் தான் ஏமாந்து போயிட்டார். சிவபெருமானுடைய கருணை அது. நீ எதை நினச்சி நீ கும்பிட்டாலும் அந்த ஒரு பொருளில் நானே நிற்பேன் அப்படின்னு காட்சி கொடுத்தவர் இல்லையா நீ, அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்து உருகி போகிறாரு. இதை இன்னொரு அர்த்தமும் இருக்குது இதுக்கு. பாண்டிய மன்னனுக்கு குதிரை கொண்டு கொடுத்தார் இல்லையா வணிகனாக மாறி சிவபெருமான் பாண்டியனுக்கு அந்த நிறைய பரியாக்கி கொண்டு வந்தாரே, அந்த நேரத்தில் அவர் ஒரு செகண்ட் என்ன பண்ணாராம், தன்னுடைய மேனியை ஒரு ஜோதி பிழம்பாக காட்டினாராம். அது அப்படியே தணல் மாதிரி அப்படி ஒளி, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அக்னி வடிவாகவும் வந்திருக்கிறார் திருவண்ணாமலையில், அதுதான் அந்த ஸ்தலம் குறிக்குது. அந்த மாதிரி அவர் அடியாருக்கு தன்னுடைய மேனியை அப்படியே ஜோதி பிழம்பாக அழகான ஒரு தணலாக காட்சி அளித்தார் அப்படின்னும் இந்த வரலாற்றுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அடுத்தது, அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறியா ஒன்னான். நீ யாரு, ஹரி உன்னை தேடி போனாரே,
பன்றி அவதாரம் எடுத்து அடியில் பூமியில் போயிட்டே இருந்தார் உன்னுடைய திருவடிகளை கண்டுவிடலாம்னு. பிரம்மன் என்ன பண்ணார்? பறவையாக மாறி உன்னுடைய முடியை காணலாம்னு அவர் மேலே வந்துட்டே இருந்தார். ஆனால் நீ காட்சி கொடுத்தியா? கொடுக்கலையே. 2 பேருக்கும் உன்னால் உன்னை அடைய முடியலையே. அதனால தான் சொல்கிறார், அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறி ஒன்னான். ஆனானப்பட்ட மகாவிஷ்ணுவும் நான்முகனும் உன்னை தேடி சென்றார்களே, அடியையும் முடியையும் அவர்களாலேயே காண முடியலையே. அப்படிப்பட்ட அளவறி ஒன்னான், அப்படிப்பட்ட ஒருவன் அல்லவா, உன்னை அளந்து விட முடியுமா அப்படின்னு அதை நினச்சி பார்க்குறார். நரியை குதிரையாக்கிய நன்மையும் அப்படிங்கிறார். அதாவது அரிமர்த்தன பாண்டியனுக்கு வாத ஊரர் சொன்னார் இல்லையா, நான் குதிரையை கொண்டு கொடுத்துடுறேன்னு. ஆனால் இவர் தான் நடுவில் திருப்பெருந்துறை போய் இறை பக்தியில் மூழ்கிட்டார். அப்போ நீ என்ன பண்ண, அந்த பாண்டிய மன்னன் நீ சீக்கிரம் குதிரையை கொண்டு கொடு சொன்னபடி அப்படின்னு சொல்லும்போது நீ கருணையாக என்ன பண்ண, நரியை குதிரையாக மாற்றினாயே. நீ அழகாக கொண்டு குதிரையாக மாற்றி கொண்டு கொடுத்துட்டியே, அது நன்மை அல்லவோ, நீ எனக்கு செய்த அருள் அல்லவோ அப்படின்னு அவர் நினச்சி பாடுறார். ஆண்டு கொண்டு அருள அழகு உரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசையா பெறாது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்பத் தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அப்படின்னு பாடுறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன ஆட்கொள்றதுக்காக அழகிய திருவடிக்கண் சிவபெருமான், நீ தான் சிவபெருமான், அழகிய திருவடிகளை கொண்டவன். நீ என்ன பண்ண, அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரைகளை விற்று நீ கொண்டு விற்ற, இந்தா அப்படின்னு கொண்டு கொடுத்த. ஆனால் அரிமர்த்தன பாண்டியன் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குதிரைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன தரமா தந்தான், உனக்கு பொன் தந்தான். அதாவது அந்த விலைக்கு மேலேயே அந்த குதிரைகளை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போய் பாண்டிய மன்னன் தேவைக்கு அதிகமாகவே உன்னை ஏற்றுக்கோ அப்படின்னு பொன்னை கொடுத்தான். ஆனால் நீ என்ன பண்ண, அந்த பொன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தலைவன் கொடுத்த பொருளை ஏற்றுக்காமல் நீ என்ன பண்ணனா, எனக்கு அங்கே ஒரு காட்சி கொடுத்த, எப்படி தெரியுமா, ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த அப்படின்னு அதை அப்படி நினச்சி பார்க்குறார். இந்த ஒரு இடத்துல பாண்டிய மன்னனுக்கே ஒரு செகண்டு அந்த முகம், அந்த ஒரு வணிகனுடைய முகம் அப்படி பிரகாசமாக மனசில் பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா திரும்ப ஒரு முறை அந்த பெரம்படி கொடுப்பார்ல, அந்த பெரம்பால் இப்படி அந்த அடிக்க போகும் பொழுது சிவபெருமான் வேலை செய்கிற ஒரு பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் இப்படி டக்குன்னு திரும்பினாராம். அந்த பெரம்பாலை அடிக்கிற அந்த அடி விழறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடியே அந்த பாண்டியனுக்கு தோணுதான், இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு. அப்படியே சட்டுன்னு நினைவுக்கு வந்துதான், அந்த வணிகன் அல்லவோ அப்படின்னு. அப்போ அந்த வணிகனுடைய முகம் அப்படி பளிச்சுன்னு அவர் மனசில் பட்டிருக்கு. ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு தரிசனம் கொடுத்தாயே அப்படின்னு. இப்போ என்ன நினைக்கிறார் மாணிக்க வாசகர், அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக அருள் செய்தாயே, எனக்காக குதிரையை கொண்டு கொடுத்தியே, நீ எல்லவோ கருணை கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினச்சி உருகிறார். அடுத்தது என்ன பாடுறாரு, அதை தான் இப்படி பாடுறார். நரியை குதிரையாக்கிய நன்மையும் நீ எனக்காக நன்மை செய்த, ஆண்டு கொண்டு அருள நீ ஆட்கொண்டு அருள்வதற்காக அழகு ஒரு திருவடியை காண்பிப்பதற்காக வந்தாய். பாண்டியன் தனக்கு பரிமா விற்று குதிரையை விற்ற பாண்டிய மன்னனிடம் ஈண்டு கனகம் இசையப்பெறாது. ஈண்டு கனகம் அப்படின்னா பொன். கனகதாரா சோஸ்திரம் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கனகம் என்றால் பொன். பொன்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டான் எம் கோன், என்னை ஆண்டாய் அல்லவா, என்னை ஆட்கொண்டாய் அல்லவா. எம் கோன் அப்படின்னா, கோன்னா அரசன், தலைவன். இங்கு என் கடவுளே, அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். பொன்னை பெறவில்லை, ஆனால் நீ எப்படி காட்சியளித்தாய், ஜோதியாக காட்சியளித்தாய் அப்படின்னு நினச்சி பார்க்குறார். அடுத்தது என்ன பாடுறார், அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும்
மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அப்படிங்கிறார். அப்போ என்ன பாடுறாரு? அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி. நீ எப்படி வந்த? அந்தன குருவா வந்த. நீ எனக்கு மரத்தடியில் குருவாக வந்தாய். அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி, என்னை ஆட்கொண்டாய், எனக்கு அருள் செய்தாய். இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இந்திர ஞாலம்னா இந்திர ஜாலம், மாய வித்தையில் பண்ண. நீ பெரிய மாயாஜாலக்காரனாக இருந்தியே. எவ்வளோ அழகாக எனக்கு ஞானத்தை உபதேசித்தாய், அருளை வழங்கினாய், திருவடிகளை காட்டினாய். நான் உன்கிட்டயே இருந்துட்டேன். அப்புறம் திடீர்னு குதிரை வேணும்னே நான் பயந்து போயிட்டேனே, உன்னை கேட்டு அழுதனே. நீ என்ன பண்ண? இந்தா அப்படின்னு மாணிக்க கல்லை கொடுத்து போய் உன்னுடைய அரசன்கிட்ட கொடு, குறித்த தேதியில் வந்துடுவேன் குதிரையோடன்னு சொன்னியே. நீ என்ன பண்ண? நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்து கொடுத்துட்ட. அன்றைக்கு இரவே என்ன நடந்தது? அந்த பரியெல்லாம் திரும்ப நரியாகி ஓடி போச்சே. அது எப்படியேப்பட்ட வித்தை! அதுக்குள்ள ராஜா கோபப்பட்டு அந்த மன்னன் என்ன பண்ணாரு? கஷ்டப்படுத்தினாரு. அப்புறம் திரும்பவும் நீ என்ன பண்ண? அழகா அங்கே வந்து மண் சுமந்து புன் சுமந்து அந்த மன்னனுக்கு என்னுடைய பக்தியின் உச்சத்தை நீ காட்டினாயே. எவ்வளவு இந்திரஜாலம் காட்டிட்ட நீ. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படி இப்போ மாற்றி ஒரு திருவிளையாடல் புரிந்தாயே அப்படிங்கிறார். காட்டிய இயல்பும். அப்புறம் என்ன பண்ண? மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். குதிரை பாகனா வந்தியே, குதிரை பாக தலைவனா வந்து நீ என்னை ஆட்கொண்டாயே. அப்படி ஒரு திரும்பவும் ஒரு ஜாலம் காட்டிட்டியே, நீ ஒரு வித்தை காட்டிட்டியே. அழகா பக்தனுக்காக இறங்கி குதிரை பாகனாக ஒரு சாதாரண மனிதனாக வணிகனாக மாறி பாண்டிய மன்னனிடம் வந்து என்னை காப்பாற்றினாயே அப்படின்னு நினச்சி பாடுறார். இது நாம் கூட சில நேரங்களில் நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் வந்துடுதுன்னா அதை திரும்ப நினச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த அனுபவத்தை நம்ம நினச்சி பார்க்க அந்த திரும்பவும் அதை நாம் அந்த இதையே நேராக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லி சந்தோஷப்படுவோம். எப்போவுமே அதிகபட்ச சந்தோஷம் இருந்தாலும் சரி, அதிகபட்ச துக்கம் இருந்தாலும் சரி, நம்ம சொல்லி தான் அதை வந்து பகிர்ந்து தான் அதை ஆற்றிக்கொள்வோம். அது மாதிரி இவருக்கு கிடைச்ச பரவசம் எப்படிப்பட்டது! சிவபெருமானே வந்து திருவடிகளை காட்டி உபதேசம் பண்ணியிருக்கார். அது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கும். அதனால தான் அவரால் அப்படியே இப்படி அப்படின்லாம் சொல்லி நிறுத்த முடியல. அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கோத்துக்கிட்டு வருது. மைண்டில் கண்ணை மூடினா அவருக்கு எல்லா அனுபவங்களும் வருது. இவருக்கு இறைவனின் மற்ற திருவிளையாடல்களும் தெரிஞ்சிருக்கு. அதனால் அப்படியே மாற்றி வருது. அவ்வளோ அழகாக பாடிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வணங்குவோம், நல்லருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.